மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எனக்கும் இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் மகர்ஷி பத்ரிஜி அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன் நம்ம மகாதா பாபாஜய் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து முத்த ஆசான்மார்களுக்கும் மேலும் அனைத்து ஆசான்மார்களுக்கும் பழனிக்கும் சார்க்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் பிரைன் வைஸோட அவருடைய இது சொல்றது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த நம்ம கேத்ரின் மூலமா அவரோட ரெண்டு பேருமே நிறைய அனுபவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நம்மளுக்கு இந்த புக்கு மூலமா அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய பார்த்தோம். அவர் வந்து ஒரு பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேல இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா எப்படி சொல்றது, எதையுமே அதிகமா இப்ப ஒரு விஷயத்துல எந்த விஷயத்திலயுமே ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதிலே ரொம்ப மூழ்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது, சமநிலையில இருக்கணும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது குடும்பமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து நம்மள வந்து ஒரு சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன சொன்னாங்க, நிறைய வந்து விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து அந்த அதிர்வு சமநிலையில இருக்கவங்க கிட்ட மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் பழகி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், மெசேஜஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுடைய லைஃப்ல வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தேன், நம்ம வந்து ரொம்ப மெயினா சந்தேகத்தோட என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே இருக்கக்கூடாது, நம்பிக்கையோடையும் நம்ம கருணையோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த இயற்கையோட நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே கொஞ்சம் நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா லைஃப் வந்து நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல மெசேஜ். நம்ம நிறைய நேரமே சந்தேகத்துலதான் இருக்கிறோம். சில விஷயத்துக்கு வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம டவுட்லயே இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு நம்பிக்கையோடையும் அன்போடையும் வாழ சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து டைரக்டா அந்த மாதிரி பண்ண முடியாது. சில சில நல்ல நல்ல குணங்களை நம்மளா வந்து வளர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கையோடையும் அன்போடையும் நம்மளால வாழ முடியும். அப்படி வாழ வாழ கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து நல்ல நல்ல விஷயத்த நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இது வந்து நம்மளுடைய மாஸ்டர்ஸ் சொல்றது தான். நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள இதுல வந்து என்ன அப்படின்னா சாப்டர் 7ல என்ன அப்படின்னா கேத்ரின் வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா கியூர் ஆயிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போ வந்து என்ன பண்றா அப்படின்னா அடுத்த செஷனுக்கு வரும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஏற்கனவே அவ பேசியிருக்கா பார்த்தீங்களா, அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது வாழ்க்கையை வந்து உன் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குன்னு நினைக்காது. அது நிறைய பேர் நம்ம பண்றோம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். ஐயோ நம்மளை விட்டு போயிடுச்சா, நம்மளுடைய ஃபேமிலி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்ல இந்த பையன் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா, பொண்ணு நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா, இல்ல நம்மளுடைய சில விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம் நம்ம வந்து. சோ அந்த மாதிரி நம்மளையே சில நேரத்துல நம்மளுடைய இதுவே நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். சோ அப்ப நம்ம எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவர் கூட இருந்திருக்கிறாரு. சோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் மாஸ்டர்ஸ். பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நமக்கான லைஃபை மட்டும்தான் சரி பண்ண முடியுமே தவிர அடுத்தவங்களுடைய இதை நம்மளால மாற்ற முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணலாமே தவிர அவங்க மாற்றம்ங்கிறது அவங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஒண்ணு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த நான் இன்னொன்னு சொன்னேன் அந்த லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். சில விஷயங்கள் நடக்கும்போது அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. சோ ஒரு சூழல்ல எங்கேயோ போய் மாட்டிக்கிறீங்க, இல்ல ஆண்டி மேல ஏதோ ஒரு ஒரு இது நடக்குது. சோ அப்போ ஓகே ரைட், நம்ம லைஃப்ல சில விஷயம் நடக்கும்போது நான் இல்லையே நான் அங்க போக முடியலையே அப்படின்னு தவிக்காம இப்ப இருக்க ப்ரெசன்ட் கண்டிஷன்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா பிரபஞ்சம் சும்மா எதையுமே தராது. உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடக்குது. சோ அப்ப கண்டிப்பா அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்க. தேவையில்லாம நம்ம வந்து
கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சு. நான் சொல்லிட்டேன், மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த இடத்துல பிரசன்ட் சுச்சுவேஷன்ல என்ன இருக்கோ அந்த சந்தோஷத்தை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அனுபவிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குதா, அந்த டைமை பீஸ்ஃபுல்லா வந்து என்ன செஞ்சுக்கோங்க, அனுபவிச்சுக்கோங்க. அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம போன தடவை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறாரு அவரு. மேல மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, இதை பிரைன் வைஸ் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்மளுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்து மாத்தி அமைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப அந்த பொண்ணு கிட்ட போட்டு காமிக்கிறாரு. போட்டு காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்கு கேட்க மூடே இல்லை. ஐயோ எனக்கு வந்து அது கேட்கவே ரொம்ப இஷ்டமே இல்லை. இவர் என்ன நினைக்கிறாரு, நீ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் உன்னோட வழியா அந்த மாஸ்டர்ஸ் கூட நிறைய மெசேஜ் சொல்லி இருக்கிறாங்க, அப்போ கேட்கும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டு காமிக்கிறாரு. ஆனா அவ கேட்கவே இல்லை. அப்பதான் அவருக்கு ஒரு மெசேஜ் சொன்னது புரிஞ்சிச்சு. இது வந்து இந்த மெசேஜ் வந்து அவளுக்கானது கிடையாது, உனக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாஸ்டர்ஸ். அத ஞாபகம் வந்து இப்போ புரியுது. ஏன்னா நம்ம சொல்லுவோம், சில பேர் நம்ம பிள்ளைங்கிட்ட கூட சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து காது கொடுத்து அதை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அது ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப அது இந்த வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கு, தியானம் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்னா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஆன்மாக்கு அது தேவையில்லை. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அவங்களை என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம். ஏன்னா அவங்க வந்து வந்த பர்பஸ் வேற. சோ நான் இப்போ தியானம் நல்லதுங்கிறது அவங்களுக்குமே தெரியும், ஆனா அவங்களால இப்போதைக்கு பண்ண முடியாது. சோ விட்டுறலாம். அவங்க எப்போ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப் சுச்சுவேஷன்ல அப்போ நம்ம அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், அவங்கள விட்டுறணும். அடுத்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்கள என்ன செய்யக்கூடாது, போர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க. ஏன்னா அவங்களுக்கானது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க காதுல விழும், கேட்பாங்க. ஆனா நமக்கானதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் எதுக்கு சொல்றேன்னா, இதாலதான் பாதி உறவுகள்ல சிக்கலே நம்மளுக்கு வருது. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுடைய இதுல நம்ம சொல்லலாம், நம்ம ரைட்டு தான். ஆனா அதுக்குள்ள வந்து ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மறுபடியும் சொல்லிட்டேன், அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன இருக்கோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர மத்தது என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அது கேட்டா கூட அவங்களுக்கு செட் ஆகாது. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்களுடைய அந்த சோலோட எவல்யூஷன் அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு விட்டுறலாம். ஓகே, அடுத்து அப்ப இப்ப இவர் கேட்கலாம்னு இவர் விட்டுட்டாரு. ரைட்டு, இது வந்து மெசேஜ் வந்து உனக்கானதுதான், அவளுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன நினைச்சோன்னே விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஹ் அடுத்த இது இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்டா இப்ப கியூர் ஆகிட்டு இருக்கிறா. இப்ப இவருக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நார்மலாவே அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு வந்து ஒரே ஒரு இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, சில சில ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டூவர்ட் அப்படின்னு நான் சொன்னேன், ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இன்னும் வந்து என்ன செய்யல, அந்த உறவு வந்து இன்னும் நல்லா முன்னேற்றம் அடையல. அது மட்டும்தான் அப்படிங்கறத சொல்றாரு. நான் வந்து இவளுக்கு வந்து எந்த வந்து வேற எந்த மாதிரி சைக்காட்டிக்ஸ் தெரப்பி எதுவுமே நான் இவளுக்கு கொடுக்கவே இல்லை. மாத்திரை மருந்து அந்த மாதிரி எந்த மாதிரி இதுவும் நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா நம்ம நார்மலா என்ன பண்ணுவாங்க, இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் அதுதான் என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ சம் கெமிக்கல் ப்ராப்ளம் தான், உள்ளுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ஒரு மாற்றத்தாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் நம்புறாங்க. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத இவளோட இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த பயம் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, மறந்து அவளுக்கு அவங்க இப்ப நிறைய பயம் இருந்தது இல்ல, அதுல கிட்டத்தட்ட நிறைய பயங்கள் வந்து அவளை விட்டு நீங்கி போச்சு. என்கிட்ட சொன்ன அவங்க அப்பாவை கூட அவ மன்னிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவளுக்கு வந்து எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள், ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சவாலெல்லாம் ஈஸியாவா எதிர்கொள்றா அப்படிங்கறத இந்த இடத்துல சார் வந்து பதிவு பண்றாங்க, டாக்டர் சார். அப்புறம் வந்து இவர் சொல்றாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அமைதிப்படுத்துறதுக்கு அந்த ஆன்டி டிப்ரெஷன் மெடிசின், அப்புறமா வந்து இந்த அமைதிப்படுத்துறதுக்கான மெடிசின் அந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நிறைய வந்து குழி சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவளுக்கு நான் அந்த எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த அந்த ஆழ்நிலை சிகிச்சை கொண்டு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இது சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு, அந்த பழைய இதை வந்து தெரப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு தான் மட்டும்தான் நான் கொடுத்தேன். அதாவது வேற எதுவுமே நான் இவளுக்கு நான் பெறவே இல்லை அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இப்போ வந்து அப்போ திருப்பி என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுல வந்து பின்னாடி வந்து அடுத்த காலத்துக்கு அவ டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அங்க இப்ப என்ன காலத்துக்கு போயிட்டு இருக்கான்னா, ஏதோ ஒரு காலத்துக்கு போயிருக்கிறா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா
நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்கலாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க, மக்கள் எவ்வளவு அறியாமையில இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பொறந்திருக்கோம். சோ இதுல வந்து ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் அதேதான். நமக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. இது வந்து கேஷுவல் தான். எல்லாமே கேஷுவல் தான். பிறப்பு, இறப்பு, நம்மளுக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கான தேவைதான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இவ வந்து இப்ப எங்க இருக்கிறானா அப்படின்னா ஒரு பெரிய கட்டடத்துல இருக்கிற, அதுல வந்து மேல வந்து அந்த தங்க முலாம் வந்து என்ன செஞ்சிருக்கு, பூசப்பட்டிருக்கு. உள்ள ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஒரு அங்கி போட்டு அந்த பழமையான ஒரு மாதிரி அங்கி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாமியார்கள் மாதிரி எங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, பழசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அதே மாதிரி சின்ன சின்ன கல்லான சிலை கூட அங்க இருக்கு. லாஸ்ட்ல ஃபைனலா ஓரத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய தங்க உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த தங்க உருவத்துக்கு வந்து ரெக்கைகள் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பதிவு பண்றா. ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த ரூம்ல இருக்கிறதே, ரொம்ப எனக்கு அவஸ்தையா இருக்கு, ரொம்ப வெப்பமா இருக்கு, அதாவது ரொம்ப புழுக்கம், ரொம்ப வந்து ஸ்வெட்டிங்கா இருக்கு, எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உங்களுக்கு என்ன வித்தியாசமா ஏதோ நடந்திருக்கான்னா, ஆமா ஆமா எங்களுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு, நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னா என்னன்னு தெரியுமாங்க மாஸ்டர்ஸ், உடம்பு சரியில்லாம அந்த காலத்துல கிட்டத்தட்ட தொழுநோய் மாதிரி இருந்தவங்கள என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஊரை விட்டு தனியா ஒரு பாழடைஞ்ச ஒரு குகை மாதிரி இருக்க ஏரியால வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட யாருமே என்ன செஞ்சுக்கல. பாருங்க இந்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா பாருங்க. ஏதோ ஒரு பிறவில இந்த மாதிரி அவளுக்கு ஒரு டிசீஸ் போல. சோ எல்லாரையும் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டாங்களாம். எங்க வந்து நாங்க சொல்றா, எனக்கு வந்து நாங்க வந்து ஒரு சாபம் வாங்கினவங்க மாதிரி தான், எங்க கிட்ட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப இவங்க சொல்றாரு என்ன நோய், அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருதான். ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்களா, கருகி போகுது அப்படின்னு சொல்றான். சோ ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆகுது, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, இங்க வந்து ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இதுல. அப்போ சொல்ல இவர் கேக்குறாரு, நீ உன்னோட கிராமத்துக்குள்ள போக முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு போக முடியாது, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நீ எவ்வளவு காலம்னா, நான் சாகுற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமா இது பண்ணி பதில் சொல்றா. அப்ப இந்த வியாதிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அது எதுவுமே இல்ல, தோல் வந்து அப்படி வறண்டு சுருண்டு ஒரு மாதிரி போகுது, பாருங்க எப்படிலாம் டிசீஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றா, நான் பல வருஷமா இங்கதான் இருக்கிறேன். சில பேர் வந்து இங்க வந்தவங்க புதுசா வந்தவங்களும் இருந்துட்டு இருக்காங்க, இங்க இருந்து திருப்பி போக முடியாது அப்படிங்கிறத சொல்றான். நாங்களே தான் வேட்டையாடிக்கணும், ஒரு அனிமல் எல்லாம் வேட்டையாடி நாங்க என்ன செஞ்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும், யாருமே எங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்துல கூட வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இவர் கேக்குறாரு, இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு வந்து அவளுக்கு வந்து பாருங்க, என்னால வருஷத்தெல்லாம் கூட ஞாபகமே வச்சுக்க முடியல, ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம், என்னால வேற வேற யோசிக்க கூட முடியல அப்படிங்கிறத வந்து அவ என்ன செய்யறா சொல்ற, ரொம்ப விரக்தியா என்ன செய்யறா பேசுறா. நாங்க வந்து சீக்கிரமே எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் என்ன ஒரு இது ஒரு மோசமான செயல் அப்படின்னா, இப்ப மொத்தமா ஒரு குழுவா அடைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப சிவியரா போனப்பறம் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, ஒரு தனியா ஒரு குகைக்குள்ள போட்டு அந்த குகையை மூடிடுவாங்களாம். பாருங்க இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இவளோட அடுத்த ஸ்டேஜ்ல கூட அப்படி இருந்திருக்கு. எப்போ அவங்களே கஷ்டப்பட்டு இறக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பெயினை கொடுத்துடுறாங்க. சோ தூக்கி இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி குகையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப மூச்சு முட்டோம்ல, வெப்பம் இது காத்து வராம, எந்த வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா பாருங்க. சோ அப்ப இவ வந்து அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப இவருக்கு வந்து இதா இருக்கு, இதுக்கு மேல இவகிட்ட வந்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வந்து உன்னோட வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு அவளை. அவளோட அந்த மரணம் ஸ்டேஜ். ஏன்னா இந்த பிறவில பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவளால எந்த இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் எதுவுமே இல்லை. அவளுக்கு தேவை இறப்பு. சோ அது மட்டும்தான் அவளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஒரு ஒரு கேவுக்குள்ள, ஒரு மூடப்பட்ட கேவுக்குள்ள அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா, உள்ள இருந்து ரொம்ப கஷ்டப்படுறா. வியாதி கொடுமை, சாப்பாடும் இல்லாம, இதுவும் இல்லாம, எந்த ஒரு ஒரு காத்து கூட இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெப்பத்துக்குள்ள இருந்து அவ்வளவு கஷ்டப்படுறா. சோ அப்ப அதனால அவளால எந்த இதையும் அவளால நினைவு கூறவே முடியல. சோ அப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வழியா அந்த டெத் இடத்துக்கு, அந்த லாஸ்ட் சீனுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அவளுக்கு வந்து ஒரு வழியா அவ வந்து என்ன செஞ்சிடறா,
இறந்துடுறா. ஆஸ் யூஷுவல் மேல போறா, காத்துல மிதக்குது எல்லாமே. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒலிக்கீற்று வருது, எல்லாமே ஆஸ் யூஷுவல் என்ன செய்யறா சொல்றா. அப்ப இப்ப சொல்றாரு, உனக்கு இப்போ பெயின் இருக்கா அப்படின்னா, இல்ல எனக்கு எந்த ஒரு பெயினும் இப்ப இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். அப்போ வந்து இவர் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வருவாங்க, ஏன்னா மேல போயிட்டா. மேல போனதுனால ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஏதாவது மெசேஜ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாய்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜும் இல்ல. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவளுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, நான் கீழ் நோக்கி போறேன், கீழ் நோக்கி போறேன், நீ வந்து யாரோ என்னைக்கு இங்க வந்து எங்கேயோ இழுக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி பார்த்தாலே என்ன அர்த்தம், அடுத்த ஒரு பிறவிக்கு போக ஆரம்பிச்சுட்டா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பிறவியை முடிச்சுட்டு இப்ப அடுத்த ஒரு பிறவிக்கு அவ போயிட்டா. என்ன அப்படின்னா, இங்க வந்து நிறைய கட்டடங்கள் இருக்கு, உருண்டையான தூண்கள் இருக்கு. இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா, அவங்களை சுத்தி ஆலிவ் மரங்கள் நிறைய இருக்குதாம். ரொம்ப நல்லா வில்லேஜ் போல, அந்த வில்லேஜ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த இடத்துல நாங்க வந்து கீழே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். மேல ஸ்டேஜ் மேல என்னன்னா டிராமா நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே பாருங்க டிராமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 35 இவ்வளவு நான் சொல்றேன் வருஷம் கீழே கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ஆலிவ் மரங்கள் இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அங்க ஸ்டேஜ்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு நாடகம் நடக்குது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீண்ட அங்கி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு முகத்தை வந்து மறைக்கிறதுக்கு முகமூடி போட்டிருக்காங்களாம். சரியா? அப்போ வந்து அதான் அந்த காலத்திலேயே வந்து டிராமா போட்டு ஏதோ நடிச்சிருக்கிறாங்க. இப்ப இவர் கேக்குறாரு, நீ வந்து டிராமா பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஆமா 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 நான் டிராமா தான் பாத்துட்டு இருக்கேன். அப்போ உன் பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு, நான் இருக்கிறேன், என் பக்கத்துல என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து ம், சரி நீ வந்து எப்படி இருக்க, உடனே முதல்ல நீ பாரு அப்படின்னு. நான் வந்து அந்த மாதிரி அந்த முடி வந்து பழுப்பு கலர்ல இருக்கு, அதை நான் பின்னி ஜடை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றான். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலதான் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், டியோஜெனிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சரா வந்து இவர் நம்மளுடைய டாக்டர் வந்து இவ கூட வந்து என்ன செஞ்சிருப்பாரு, அந்த பிறவியில டிராவல் பண்ணியிருப்பாரு. ஓகேயா? சோ இவருக்கு ஒரு டீச்சரா, இன்னொன்னு வந்து மாமா, அந்த இதுல வந்து பிறவியில வந்து இவளுக்கு வந்து நம்மளுடைய கேத்ரீனுக்கு வந்து இவர் வந்து மாமாவ தாய் மாமாவா வந்து என்ன செஞ்சிருப்பாரு, பிறந்திருப்பாரு. அப்போ சொல்லுவா, நீங்க வந்து எனக்கு டீச்சரா மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு ரிலேட்டிவா கூட நீங்க இருக்கீங்க. சோ நீங்க என்னோட தாய் மாமா, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வயசு ரொம்ப அறிவாளியா என்ன செஞ்சீங்க இருந்தீங்க. உங்ககிட்ட இருந்து நான் அப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து எல்லாத்துக்குமே நீங்க அந்த போதிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ வந்து இந்த காலம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேக்குறா. இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறான். அப்போ வந்து அப்பதான் கேக்குறாரு, உன் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு, என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. சரி அப்போ உனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. இல்ல நான் இப்பதான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கறத வந்து அவர் செய்யறா சொல்றா. அப்போ வந்து அந்த பேச்சே வித்தியாசமா இருந்ததாம். அதாவது அந்த அந்த விழிப்புணர்வு வந்து வித்தியாசமா இருந்ததாம். அந்த காலகட்டம் வந்து ஏதோ முன்னாடி உள்ள காலகட்டம்ங்கிறதுனால டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது அப்படிங்கிறத சொல்றா. சொல்றாரு நம்மளுக்கு வந்து. அப்புறம் இவர் கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு, உங்க அப்பா இங்க இருக்காங்களா அவங்க கூடன்னு. எங்க அப்பா என் கூட இல்ல, ஆனா உங்க அப்பா வந்து உங்க கூட இருக்காங்க, நீங்க வந்து நிறைய அவருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்போ வந்து நீங்க நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய அதாவது வட்டங்கள் சதுரங்கள் அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து சொல்றாங்க. அப்போ வந்து என்னன்னா, உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா, எங்க அம்மா வந்து சின்ன வயசுல என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. ஒரு டெலிவரியில வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்ப நானும் எனக்கும் நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன். ஸோ டெலிவரி டைம்ல எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வந்து செத்துருவேனா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ பயப்பட்டு அந்த குரல் வந்து அப்படியே மாறி சொல்றான். ஆனா இவர் சொல்றாரு, இல்ல உனக்கு எதுவுமே நடக்காது, நீ வந்து நல்லபடியா பொழைச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாரு. அவ வந்து அந்த காலகட்டத்துக்கே போய் அந்த பெயினை கூட அவ வந்து என்ன செய்யறா, வந்து அந்த எடுத்துட்டு வரா. ஏன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல இவ இருக்கிற கேத்ரினுக்கு வந்து குழந்தைலாம் இல்ல. சோ குழந்தைலாம் அவளுக்கு பிறக்கல. அப்போ வந்து அந்த இதை வந்து ரீகால் பண்ணும்போது அந்த பெயின் எல்லாத்தையுமே அவள் வந்து என்ன செய்யறா, அனுபவிக்கிறா. அப்போ அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெயின் எல்லாம் தாண்டி அவளுக்கு வந்து ஒரு நல்லபடியா ஒரு ஃபீமேல் அப்போ பெண் குழந்தை என்ன செய்யுது, பிறக்குது. அப்போ வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவ அந்த இந்த அந்த இதுல ரீகால் அது பண்றா பாத்தீங்களா, அந்த பெயின்ல இருந்து கூட அவ வெளியில வந்துடுறா. சோ அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இல்ல எனக்கு இப்போதைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அதை பத்தி எல்லாம் சிந்திக்கல, என் குழந்தைய மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்ப அவ மறுபடியும் தூங்கிட்டான். சோ தூங்குனோடனே அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தை கழிச்சு அவளை எழுப்புறாரு. எழுப்பினோடனே கேட்கிறாரு,
இப்போ உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதே பிறவியில இன்னொரு காலகட்டத்துக்கு போறா அவ வந்து. கொஞ்சம் அதாவது பின்னோக்கி, அதே பிறவியில கொஞ்சம் பின்னோக்கி போறா. அப்ப சொல்றா அந்த ஊரை பத்தி ரொம்ப அழகா இது பண்றா. இந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கா. அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, பழக்கூடையெல்லாம் தூக்கிட்டு போகுதுங்க. நிறைய பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, ரொம்ப அழகான வில்லேஜ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா, ரொம்ப தேசமே ரொம்ப நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது பேர் என்னன்னு தெரியுமான்னு, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு. இல்ல அந்த கிராமத்தை ஓண்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நீ என்ன பேரு சொல்லுவேன்னு, கெத்தேனியா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த கெத்தேனியா அப்படின்னா கிரேக்க நகர் மாதிரி இருக்குன்னு இவர் சொல்றாரு. சோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவளுக்கு வந்து அவர் வந்து மாமாவோ மூத்தவராவோ இருந்ததுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா அவ உங்ககிட்ட இருந்தானே நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறத சொல்றேன். அப்படிங்கும்போது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது இப்ப வந்து பசங்களும், அவளுக்கு ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா கூட என்ன செய்யறாரு, இறக்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. சோ உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கால் பண்றா. அப்ப இவர் வந்து ஆனா அந்த நேரத்துல இவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஏஜ் ஆனா கூட அவர் டியோஜினிஸ் வந்து எது செஞ்சுட்டு இருக்காரு, இருந்துட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா, இதுல எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த காலத்துல என்ன சாப்பிட்டு இருக்காங்கன்னா ரொட்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க. ரொட்டி தெரியுதான், தட்டையான, அதாவது தட்டையான ரொட்டியா இருக்கு, ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆமா, நம்ம எல்லாருமே ரொட்டி தான் சாப்பிடுறோம். நீங்களும் சரி, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பசங்க எல்லாருமே, எனக்கு ஒரு பையன், சரி 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அதுதான் சாப்பிடுறோம் அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சரி உன்னோட பாப்பா எங்க இருக்கிறாங்கன்னு, என்னோட தங்கச்சி கிட்ட இருக்காங்கன்னு. அப்ப ஆனா இந்த காலகட்டத்துல உள்ளவங்க யாராச்சும் இருக்காங்களா செக் பண்ணி, இப்ப இந்த பிறவியில இருக்கிறவங்க வேற யாராவது உங்களோட டிராவல் அந்த டைம்ல பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா, இவ பாக்குறா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அதுல இவர் வந்து டாக்டர் பிரைன் வைஸ் வந்து டியோஜெனிஸ்ங்கிற கேரக்டர்ல வராரு. ஆனா யாருன்னா அவனோட அப்பா வந்து எட்வர்ட், அந்த சேம் அந்த டாக்டர் தான் மறுபடியும் அந்த பிறவியும் அவளுக்கு அப்பாவா என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வராரு. அது மட்டும்தான் இவளுக்கு வந்து அடையாளம் பார்க்க முடியுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்துல இருந்து அவங்க அப்பா இறக்குற சுச்சுவேஷன்ல இருக்காரு. அதெல்லாம் வந்து பாக்குறா, எல்லாம் செய்யறா. அப்புறம் வந்து இவளுக்கு வந்து காலகட்டத்துக்கு வந்துட்டு, அப்புறம் இவளையும் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து ஒரு இவளோட இறப்பு ஸ்டேஜுக்கும் அந்த இடத்துல போகுது. ஆனா இந்த பிறவிலையும் அவன் ரொம்ப என்ன செஞ்சுக்க முடியல, இவரால நிறைய தெரிஞ்சுக்க முடியல. ஆனா பாருங்க, என்ன மெயினா இதுல பாருங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த சோலோடைய லைஃப் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த லைஃப் ஜேர்னி எப்படி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுதான் என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க, திருப்பி வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட டிராவல் பண்ணவங்களும் சில இடத்துல நம்ம கூட என்ன செய்யறாங்க, ரிப்பீட்டா டிராவல் பண்றாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வலி வேதனை அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, விதவிதமான நோயில விதவிதமான எப்படி சொல்றது, சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நான் எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் இந்த இடத்துல சார் வந்து அவ்வளவு பதிவு பண்ற டாக்டர் அப்படின்னா, இப்பதான் சொன்னேன், நமக்கு வந்து எதுவுமே புதுசு கிடையாது அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அதனால எல்லாத்தையுமே புது புது அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம ஹாப்பியா என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். எல்லாமே இது அனுபவம் தான் அப்படிங்கறது எப்பவுமே நம்ம ஏத்திக்கலாம். இது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது, நம்மளுக்கு இங்கே பெர்மனன்ட் கிடையாது. எது நடந்தாலும் போட்டு ரொம்ப என்ன செஞ்சுக்க வேண்டாம், துன்பத்துல ஆழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். சரி, லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், போடும். அந்த கிடைச்ச நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கரியான அந்த பிறவியை வந்து நம்ம என்ன செய்யணும், வேஸ்ட் பண்ணாம என்ஜாய் பண்ணணும். சோ ஒவ்வொன்றையும் அனுபவமா எடுத்துக்கிட்டு சேம் கிருஷ்ணரை கால் பண்ணி, கிருஷ்ணரை எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு வேற எங்கேயும் இருக்குல்ல. எவ்வளவு லைஃப் வந்து எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணுவாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து ஒரு அழகா ஒரு டிராமாவா அழகா எடுத்துட்டு போவாரு. முழுமையா அவர் வந்து என்ன செய்வாரு, அந்த வாழ்க்கையை வாழ்வாரு. எல்லா காலகட்டத்திலையும் ரசிச்சு வாழக்கூடியவர். எதுலையுமே அவர் அந்த கவலை, அவரை பார்த்திருப்பீங்க நீங்க எந்த இடத்துலயாச்சும் அவருக்கு ஒரு கஷ்டப்படுறதையோ அழுகிறதையோ நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. சோ லைஃப் ரொம்ப அழகா எடுத்துட்டு போவார். ஒரு முழுமையா அந்த ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் மேன் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணா தான். சோ அவரை கூட நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப ரொம்ப 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 ஹாப்பியா அமைச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ தேங்க்யூ. இப்போ ஒரு சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இன்னைக்கு. எஸ், இந்த வாய்ப்பு கொடுத்துறதுக்கு உங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.